இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. நான் சாப்பிட்ற தட்டத்தை எடுத்து நீங்க புடுங்கிட்டு போய் நீங்க சுத்தம் பண்ணி அதுல வேற ஒரு சோறு போட்டு தின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? புதுசா அப்ப கற்பனையே வராதா? ஏன் புதுசா ஒரு பாட்டை போட்டு போங்கிறேன். நீங்க அவர் கம்போசிங் உட்காந்துருக்கும் போது ஒரு கரப்பாம்பூச்சி அப்படி கிராஸ் ஆன டென்ஷன் ஆயிடும். அந்த தொழில் தர்மம் இல்லை. இளையராஜா வந்த புதுசுல எல்லாரும் சொன்னாங்களே வில்லேஜ் பாட்டு டப்பாங்குத்து பாட்டாக போட்டிருக்கேன் சொன்னாங்க. எனக்கு இது மட்டுமல்ல இன்னும் தெரியும்னு ப்ரூவ் பண்ண முதல் படம் தான் சிகப்பு ரோஜா. வெளியே பேசுறோம் சொல்லுவான் இவ்வளவு திமிரு கர்வம் ஆகாதுன்னு. எல்லாருக்கும் இருக்கும். அது இவர் ஒரு விஐபியா இருக்கிறதுனால அது பப்ளிசிட்டி ஆகுது. திரும்பவும் வந்து படம் வரலாம். 25வது ஆண்டு வருது. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் அனுமோகன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட சினிமா சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் ஆதன் நேயர்கள் அத்தனை பேருக்குமே வணக்கம். சினிமா சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா சினிமா வந்து எவ்ரி செகண்ட் மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அது நோ டவுட்டு. ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதில் நான் சொல்லிட்டு போயிடுறேம்மா. கண்டிப்பா சார். ஸோ உங்களுக்கும் இளையராஜாவுக்குமான ஒரு பிணைப்பு பிரிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ எப்பயுமே வந்து நீங்க அவரை பத்தி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து தவறாக சொன்னதே கிடையாது. ஆனா இப்ப ரீசெண்டா அவருடைய செய்திகள் வந்து நாங்க கேட்கறது எல்லாமே ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த கூலி படத்திற்கான பிரச்சனை சர்ச்சைகள் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பிரச்சனை ஏற்படக்கூடியது தானா இல்ல தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கா? இல்ல பொருள் என்னோடது, பொருள் என்னோடது. அதுக்கு உள்ள வந்து பாட்டு எழுதுன்னு இருக்கிறாரு, வயலின் வாசிச்சுன்னு இருந்தாரு, இதெல்லாம் இல்லை. பாட்டு எழுதுனவர், அந்த படத்தை எடுத்தவர், அந்த பாட்டை இயக்குனவர், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டை கொடுக்குறாரு. அது மற்றதெல்லாம் பாட்டு தான். பட் அந்த மொத்தத்தையும் சேர்த்து உருவாக்குனது யாரு? ஒரு இசையமைப்பாளர். இப்போ நான் சாப்பிட்ற தட்டத்தை எடுத்து நீங்க புடுங்கிட்டு போய் நீங்க சுத்தம் பண்ணி அதுல வேற ஒரு சோறு போட்டு தின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? நானா கொடுத்து நீங்க அதுல வந்து சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. என் கையில் இருக்கிற தட்டத்தை புடுங்கிட்டு போறதுக்கு நீங்க யாரு? உண்மையா இல்லையா? அதுதான் அது சார். நான் வந்து இசையமைச்ச ஒரு பாட்டை அதே டியூனு அதே அதே வார்த்தைகளை வச்சு நீ வேற ஒரு படத்துல வந்து போட்டீங்கன்னா அது கேட்டுத்தானே ஆகணும். என் பொருளை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா நாங்க இன்னைக்கு காசு கொடுத்தா வாங்கணும்னு சொல்ல சார், நாங்கள் இது யூஸ் பண்ணிக்கிறோம் அவர் அப்படியே பண்ணி அப்படி சொல்றவங்க தானே. ஏன்னா விரும்பி வந்து கேட்கும் பொழுது பரவாயில்ல நம்ம இந்த பாட்டுக்கு இன்னி மரியாதை, ஒரு மரியாதை இருக்குல்ல. அது கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. நீங்க சொல்லாம செய்வதே ஒரு நாள் பொறுக்க முடியல. அவ்வளவுதான். அது செய்யாம மட்டும் தப்பா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த கூலி அப்படிங்கிற படம் சூப்பர் ஸ்டார் அவர்களை வச்சு லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்குறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியும். லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதற்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாடல்கள் வந்து எப்பயுமே இருக்கும். அதுவுமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடல்களுக்கு கீழே ஃபுல்லாமே வந்து இந்த பாட்டு நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன், ஸோ இந்த படம் பார்த்துட்டு வந்து நான் இந்த பாட்டை பார்க்குறேன் அப்படிங்கிற பதிவு எல்லா கமெண்ட்ஸ்லையும் இருக்கும் அந்த பாடல்கள். ஸோ அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக வந்து லியோ படத்தில் அந்த கருகர் கருப்பாய் சாங் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து பார்த்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து தேவா அவர்கள், இசையமைப்பாளர் தேவா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்தார். நான் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன், அங்க போயிருந்தப்ப கருகரு கருப்பாய் பாடல் வந்து பாட சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அது ஏன் எதுக்காக பாட சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது அந்த படத்துல இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்போ அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் அந்த படத்துல இருக்கும் போது இது அவருக்கு தெரியாம தானே நடந்திருக்கு. ஸோ அப்போ அதுவும் ஒரு சகஜமா எடுத்துக்கிட்டார்ல அவரு. ஏன் இந்த விஷயத்தையும் இளையராஜா அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னு? இல்ல எல்லாரும் மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. இப்போ என் பொருள் ஒன்று காணாமல் போச்சு, நான் சரி இப்போ தொலையுதுன்னு நான் போயிடுவேன். நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. என் பொருள் எடுக்கணும் யாருன்னு கேட்பீங்க. கேட்கறது நான் தப்புன்னு சொல்லியே. விட்டு கொடுக்கறது ஒரு தன்மை, கேள்வி கேட்கறது ஒரு தன்மை. கேட்கறதுல இருந்தால் அதுக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஆமாம் சார் தெரியாமல் வச்சுட்டான், சாரி சார், முடிஞ்சு போச்சு. ஏன் நான் என்ன தெரியும் சொல்லமா, ஒருத்தர் உருவாக்கிய ஒரு விஷயத்த இப்போ நானே ஒரு சீன் கிரியேட் பண்ணுறேம்மா என் கதைக்கு. அந்த சீனை இன்னொரு டைரக்டர் போய் திருடிட்டு அவர் படத்துல வச்சு எனக்கு கோவம் வருமா வராது? தென் வாட்? அப்புறம் அது நான் இது திருட்டுன்னு சொல்ல, இந்த பாட்டு பிரபலம்னு தெரியும், அது இளையராஜா சார் தான் மியூசிக்னு தெரியும், ரஜினி சாருக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு.
அவருங்க கேட்டாரே தெரியல, நான் தப்பு சொல்ல, அவருங்க நினைச்சிருக்க ஒருவேளை கேட்டு தான் வைக்கிறாங்க. கேட்காமல் நடந்ததுனால அந்த விபரீதம் அது. கேட்டுதான் வெரி சிம்பிள். இப்போ ஒன்றும் குறைஞ்ச போகல சார், அது ஏதோ செஞ்சிடும் சார், வேணாம் அதுக்கு என்ன வேணான்ட்டு போயிடுவார் அவரு. இன்னைக்கு நான் சொல்றது, ஒருவருடைய பொருளை நீ எடுத்துக்கிறது தப்பு, அது எந்த பொருளா இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ இப்போ ரஜினி அவர்கள் கூட படத்துக்குமே வந்து நிறைய படங்கள் வந்து இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் போட்டிருக்காங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு டைரக்டராவோ இல்லை அவருடைய ப்ரொடியூசர் ஒருத்தரோ வந்து இளையராஜா கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு வாங்கியிருந்தா அவர் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா நிச்சயமா கொடுத்துருப்பாரு அவரு கேட்டா அப்படின்றது இருக்கா? நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கலாம். ஒருவேளை வேணாம்ப்பா, இது வேற டைப் பாட்டு, இது ஏற்கனவே ப்ராப்ளம், இதை வைக்க வேணாம்ப்பா, வேற ஏதாவது பண்ணிக்கூட சொல்லியிருக்கலாம், அதை மீறி வச்சிருக்கலாம். இப்போ என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, ஒருத்தர் கோவப்படுறாரு, இந்த பாட்டை எப்படி என்ன கேட்காம வைக்கலான்னு தான் கேட்டிருக்காரு அவரு. அப்ப அது தப்பு தானே? அது ஒரே விஷயங்க. இன்னொரு இதை வந்து நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க? அப்புறம் ரெண்டாவது, புதுசா அப்ப கற்பனையே வராதா? ஏன் புதுசா ஒரு பாட்டை போட்டு போங்கிறேன். அப்புறம் எல்லாருமே வந்து பழைய பாட்டை போட்டு போக வேண்டியது. நான் இந்த இவரு நடிச்சது ஒரு படத்துல கூட எங்க பயணங்கள் முடிஞ்சதில்லை சாங் வரும். ஏ ஆத்தா ஆத்தோ ரமா வாரியான்னு நம்ம இவர் நடிச்ச விஷால் படத்துல அதை வந்து பர்மிஷன் வாங்கினாங்க ராஜா சார் கிட்ட. அவர் சன்னே தான் மியூசிக்கு, வேற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் மாற்றி போட்டு வேற ஒரு டைப்ல அப்ப ஓகே பண்ணி தானே பண்ணாரு. நான் அதனால கொடுக்கறது கொடுக்காது அவர் இஷ்டம். கொடுத்தா வாங்கிக்க, கொடுக்கலன்னா அது எடுத்துக்காத. அதுதான் நம்ம வேலை இல்லைங்களா? அதே மாதிரி எந்த ஒரு இதற்கு முன்னாடி நிறைய பயோபிக் வந்திருக்கு. ஒவ்வொரு மிகப்பெரிய செலிபிரிட்டிஸோடைய பயோபிக்கும் வந்திருக்கு, பயங்கரமா திரையில வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை நம்ம திரைத்துறையில இல்லைனாலும் தரைத்துறையிலையும் வந்து கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அவரை இசைஞானியோட பாடுகள் ஒருத்தராலையும் கேட்காம இருந்திருக்க முடியாது, எல்லாராலையுமே நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அவருடைய ஒரு பயோபிக் வரும்போது நீங்கள் அவரை கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சினிமாவில் வரலைன்னாலும் சரி, அவரை பற்றி, இளையராஜா பற்றி நீங்கள் ஒரு பொதுமக்களாக இல்லை அவருடைய ரசிகர்களாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? இல்லை, நான் வந்து ஆர் சுந்தரா சாருடைய கோ டைரக்டர். அவருடைய படங்கள் எல்லாத்தையும் நான் தான் கோ டைரக்டர். ரீரிகார்டிங் டைமில் நான் வந்து உட்காருப்பேன். நான் இப்போ கூட ஒருத்தர் மெசேஜ் சொன்னேன். என்னன்னா, பாட்டு முக்கியமா இசை முக்கியமா இப்படியெல்லாம் கேள்வி வந்தது. வைரமுத்து மேட்டரில் இதெல்லாம் வந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாட்டு வந்து நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா அது எழுத்தோடு போயிடும். எழுதி வச்சதை படிப்பீங்க, முடிஞ்சுதா? பாட்டுங்கிறது அப்படி அல்ல. பாட்டு எழுதுறது, இசை அப்படி இல்லை. வாயும் முணுமுணுக்கணும், காதாலையும் கேட்கணும், ரெண்டு கலந்தது. ஸோ ஒரு பாட்டை வந்து எல்லாரும் கேட்கறதுக்கு மெருகேற்றுறது தான் இசை. அப்போ வந்து பர்சன்டேஜ் யாருக்கு அதில் அதிகம்? மியூசிக் டைரக்டர். ஒரு பாட்டை எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கறது தான் இசை. ஒரு பாட்டை சில பேர் மட்டுமே எழுதி படிக்கிறது ஒரு இது. ஸோ அதில் வந்து அதே வந்து எனக்கு வந்து ஒரு பாட்டை எடுத்துட்டாங்கன்னா அதில் இன் அண்ட் அவுட் அந்த பாட்டை கொண்டு சேர்க்கிற ஒரு தகுதிப்படுத்தர் மியூசிக் டைரக்டர் தான். அதில் வந்து இவங்க அப்படி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாடல் நான் நிறைய பாட்டுக்கு எல்லாமே கம்போசிங்கெல்லாம் உட்காந்துருக்கேன். நான் ஒரு சீன் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போதான் நினைவு சின்ன படம்லாம் பண்ணும்பொழுது ஒரு சீன் எடுக்கிறேன் அப்படின்னா ராதிகா பிரபுலாம் கேட்பாங்க, சார் என்ன சார் சைலண்ட்டாக ஏதாவது பேசுங்க அப்படியே நடந்து வாங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன டைலாக் இல்லை. நான் சொன்னேன், இந்த சீனில் வசனம் கிடையாது, இது அவன் கிடையாது. நான் என்ன சொல்ல வர்றனோ, நீங்க என்ன பேசிட்டு இருப்பீங்கன்னு அப்படி நினைக்கிறது ஜனங்க, படம் பார்க்குறவங்க நினைக்கிறதுனா, இந்த சீனை பொறுத்த வரைக்கும் இந்த சீன் ஃபுல்லா இளையராஜா சீன்ன்றேன். ஓகே. சோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்லி ரீரிகார்டிங். ஓகே. ஸோ அந்த ரீரிகார்டிங்லயே இவர் என்ன சொல்லிட்டு இருப்பாரு, அந்த அம்மா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கோம், மேற்கொண்டு என்ன நடக்க போகுதுங்கிறத மியூசிக்ல சொல்லி முடிச்சிருப்பாரு. புரிஞ்சுதா? அப்ப இங்க எது நிக்குது? மியூசிக். இங்க பாட்டு கிடையாது, வசனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்லி ரியாக்ஷன்ஸ், அதுக்கு மியூசிக் பண்ணியிருப்பாரு. அப்ப ரசிக்கிறீங்கல்ல? அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்?
மியூசிக். அப்போ வெறும் எழுதின பாட்டு மட்டும் இல்லை, அதில் இருக்கிற இசையும் முக்கியம். அதே மாதிரி நீங்க அவர் கூட நிறைய டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ரசிகர்கள் அவர்கிட்ட நீ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் நாங்க ஒரு ரசிகரா நாங்க தெரிஞ்சுக்கணும்? அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறது அவர்கிட்ட தானே டெடிகேஷன் தான், அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நீங்க அவர் கம்போசிங் உட்காந்துருக்கும் போது ஒரு கரப்பாம்பூச்சி அப்படி கிராஸ் ஆன டென்ஷன் ஆயிடுவார். புரிஞ்சுதா? ஸோ அந்த தொழில் தர்மம், அந்த தொழில் தர்மம் தான் அவர் கொண்டு உயர்த்தி வச்சது. உயர்த்தி எப்போ உயர்ந்தவங்களுக்கெல்லாம் சில கர்வமெல்லாம் இருக்கும். வெளியே பேசுறோம் சொல்லுவான், இவ்வளவு திமிரு கர்வம் ஆகாதுன்னு. எல்லாருக்கும் இருக்கும் அது. உங்களுக்கு புரிஞ்சுதா? இவர் ஒரு விஐபியா இருக்கிறதுனால அது பப்ளிசிட்டி ஆகுது. யாருக்கு கர்வம் இல்லை சொல்லுங்க? தனி மனித கர்வம் எல்லாருக்குமே உண்டு. அது பப்ளிசிட்டி ஆகி பெருசாக்கி விட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ அவர் டெடிகேஷன் அந்த தொழில நம்ம செய்யறது கரெக்டா இருக்கணும். அது எல்லாரும் கத்துக்கணும். அது எந்த தொழில் பண்ணாலும் அதுல நம்ம கரெக்டா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர் எவ்வளவோ அட்வான்ஸான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் அவருடைய மியூசிக்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த நாட்டுப்புற இசைகளோட மியூசிக் நிறைய இருந்திருக்குமா அவர்களுடைய பாடல்கள்ல? அப்படி நீங்க அதை பத்தி ஏதாவது கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? இளையராஜா இல்ல, இளையராஜா வந்த புதுசுல எல்லாரும் சொன்னாங்களே, இவர் என்ன இந்த வில்லேஜ் பாட்டு டப்பாங்குத்து பாட்டாக போட்டிருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு இது மட்டுமல்ல இன்னும் தெரியும்னு ப்ரூவ் பண்ண முதல் படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். புரிஞ்சுதா? வெஸ்டர்ன் ஸ்டைலும் என்னால் செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்ணாரு. நீங்க சிகப்பு ரோஜாக்கள் படம் பாத்தீங்கன்னா ஒன்லி மியூசிக் படம் தான், அது ரீரிகார்டிங் படம். டைலாக் கம்மி, பாட்டு கம்மி, ஆக்ஷன் பிளாக் கம்மி, ஆனா ரீரிகார்டிங் அதிகம். ப்ரூவ் பண்ணாரு. ஃபுல் வெஸ்டர்ன் ஸ்டைல் மியூசிக் தான். அப்பதான் இப்படி எல்லாரும் வாயப்பழம் தானுங்க, ஓ இளையராஜாக்கு இதுவும் கூட தெரியுமான்னு. ஸோ அதனால ஒரு இசையமைப்பாளருக்கு எல்லாமே தெரியும். அவரெல்லாம் கிட்டார் எல்லாம் வயலின் கிட்டார்லாம் கற்றுக்கிட்டு வந்தவர் தான். அவர் வெஸ்டர்னுங்க அவருக்கு தெரியும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எப்படி பிளே பண்ணுவோங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தவர் தான். ஓகே. அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் நீங்க ஆரம்பத்துல நம்ம பேசியிருந்தோம், சினிமாக்குள்ள அவர் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமா இருந்தாலும் அரசியல்ல அவருக்கு வருவதற்கான ஒரு தகுதி மிக குறைவாக தான் இருக்கு. ஸோ அவருக்கு அதிகமா அரசியல் எடுத்து கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இப்போ அவருடைய அரசியல் நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2026 தான் சட்டமன்ற தேர்தலில் நாங்க கலந்துக்கிறோம் அப்படிங்கறது வரைக்கும் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. ஸோ இப்போ அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? கரெக்டா போயிட்டு இருக்காரா, இல்ல இந்த ஒரு விஷயத்த அவர் மாத்திக்கணும் அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? இல்ல 24 எலெக்ஷனுக்கு அப்புறமே நிறைய சேஞ்சஸ் வரும். கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்றவங்க வேண்டான்ட்டு போயிடுவாங்க. கட்சியை ஆரம்பிக்க கூடாதுன்னு நினைச்சுன்னா ஆரம்பிப்பாங்க. புரிஞ்சுதா? ஒரு கட்சிக்காரன் போய் இன்னொரு கட்சியில சேருவான். எந்த கட்சி வராதுன்னு நினைச்சா அந்த கட்சி வரும். இப்படி எல்லாமே குளறுபடி இருக்கு. இந்த 24 டிசம்பருக்குள்ள இந்த கதைகள்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் தானே 26. ஸோ அப்படி இல்லை, இது விஜய் அவர்களுடைய முயற்சி. நம்மளும் சினிமாவுக்கு அப்புறம் ஒரு அரசியல் பப்ளிக் சேவைன்னு நினைக்கிறாரு. எண்ணங்கள் தவறு நான் சொல்ல முடியாது. இதுல எந்த அளவுக்கு ஜெயிப்பாருங்கிறது எனக்கு தெரியாது, ஏன்னா அவர் ஜாதகம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. பட் இருந்தாலும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஆனா என்னன்னா, அரசியலுக்குள்ள வரும்பொழுது நிறைய போராட்டங்களை சந்திக்கணும். சினிமாவை விட்டு மொத்தமா வெளியே வந்தா தான் அதெல்லாம் நடக்கும். அதுவும் இதுவும் வச்சிருந்தா கொஞ்சம் சிரமங்கள் தான். ஓகே. ஸோ அதே மாதிரி ரீசெண்டா அவர் கோவில், சாய்பாபா கோவில் கட்டினது பயங்கர பிரபலமா பேசப்பட்டது. அவர் ஒரு கிறிஸ்தவர். ஸோ ஒரு கிறிஸ்தவர் எப்படி இந்து கோவில் கட்ட முடியும் அப்படிங்கிற வரைக்கும் டாக் போயிட்டு இருந்தது. ஸோ அவரும் இப்போ நம்ம மோடி அவர்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசியல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராமர் கோவில் கட்டினாரு அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருக்கும் போது, ஸோ இதே மாதிரி அரசியல் வர்ற பிரபலங்கள் எல்லாருமே கோவில் கட்டணுங்கிறது ஏதாவது ஒரு விதி இருக்குதா? அப்படி இல்லைங்க, இது அரசியல் ஆக்குறாங்க. நான் அதான் சொல்ல, ஏங்க நான் பேசிக்கா கிறிஸ்டின்னு. நான் விநாயகர் பார்த்தாலும் கும்பிட கோயிலுக்கு போறேன், மசூதிக்கும் போறேன், எல்லா கோயிலுக்கும் தான் போறேன். அது ஏன் இஷ்டம். மோடி ஊர் பூரா சர்ச்சு கட்டி தானே இது பேசுவாங்களா? அவர் ஒரு இந்துவாரு, ஒரு இந்து கோயில் கட்டினா எல்லாம் பேசுறீங்க இல்லையா? இப்ப விஜய் அவர்கள் ஒரு எந்த கோயில் கட்டினாரு சொன்னீங்க? சாய்பாபா கோயில் கட்டினாரு. அது அவர் இஷ்டம். அது தனி மனிதனுடைய ஒரு இஷ்டம். ஒரு கிறிஸ்டினா அதுக்கு ஒரு மரியாதை, அதை பாராட்ட மாட்டாங்க. இவர் ஏன் கட்டினாரு, அரசியலுக்கு வர்றது, இதெல்லாம் தேவைங்களா? அது ஏங்க, நான் என் கோயில் கட்டலாம், அது ஒரு பொதுவான ஒரு நடைமுறை, ஒரு சேவை இல்லையா? நான் ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறேன், அது என்னுடைய ஒரு சமூக சேவை, அவ்வளவுதான். அது நீங்க பண்ண, இவன் ஏன் இதை கோயில் கட்டினா, அவன் அந்த கோயில். அதாவது
ஜாதி மதம் இனம் மொழி கூடாதுன்னு சொல்லி அதை அதிகமா கொண்டு வர்றதே அரசியல்வாதிகளும் சினிமாக்காரங்க தான். எப்படி இந்த ஜாதி வச்சு படம் எடுக்கிறது, அப்புறம் இந்த ஜாதி ஓட்டுன்னு அவங்க, இந்த ஜாதி இப்படித்தான் இருப்பான்னு சினிமாக்காரங்க இவங்க, இப்படியே ஜாதி மதத்தை இனி பெருசு பண்ணிட்டு போறாங்களே ஒழிய அதை மறைக்கிறதுக்கு உண்டான செய்யறது இல்லை. இதெல்லாம் பெரிய மைனஸ்ல எல்லாம். நீங்க சொல்லுங்க, எல்லா ஜாதியும் உயர்த்தி சொல்லுங்க, எல்லா மதத்தையும் உயர்த்தி சொல்லுங்க, குறிப்பிட்டது இதுதான் பெருசு அதுதான் சிறுசுன்னு ஏன் சொல்றீங்கிறேன். அப்புறம் என்ன, அப்ப பொதுநலம் இல்ல, எல்லாம் சுயநலவாதிக. இதுதான் நான் நடிக்க போறேன்னா என் சம்பளம் என்ன, எனக்கு என்ன தர போற, என்னோட வேஷம் தான் நான் கேட்பேன். அந்த படத்துல மத்தவன் என்ன பண்றான்னு நான் கேட்க மாட்டேன், எனக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் அந்த படத்தில் நான் நடிப்பதால் அந்த படத்துல எல்லாரும் நல்லா நடிக்கணும், அந்த படம் நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். அதுதான் பொதுநலம். என்னுடைய ஒர்க் அதில் ஓகேமா. ஆனா டோட்டலா என்ன நினைக்கணும், இந்த படம் ஓடினாதானே எனக்கும் பேரு, அப்படிதான் நினைக்கணும். நான் கோயில் கட்டினா என்ன, நீ கட்டினா என்ன, எல்லாரும் வழிபடுறேன், அந்த கோயில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து இந்த ரீரிலீஸ் அப்படிங்கிற ஒரு மோகம் வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்துடுச்சு. ஸோ எல்லா படங்களுமே வந்து நம்ம டிவியில பார்த்த படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரையில ஓடிட்டு இருக்கு, ஏதோ புதுசா வந்து ரிலீஸ் ஆன மாதிரி. ஸோ அந்த படமும் இப்ப கில்லி படம் வந்து பயங்கரமான கலெக்ஷன் போயிடுச்சு. ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஒரு 8 படம் குவார்டர் சைஸ்ல விளம்பரம் வருது. ஆமா, அது படம் பேரை படிக்கும் போதே இந்த படத்துக்கு போறதா வேணாமான்ற அளவுக்கு இருக்கு டைட்டில் எல்லாம். ஓகே, 2 நாள் தான் ஓடுது ஒரு படம், 3 நாள் ஓடுது. ஆனா பழைய படம் எத்தனை தரம் டிவியில பார்த்துருப்பாங்க. ஒரு அஜித் படம், ஒரு விஜய் படம், சூப்பர் ஸ்டார் படம், கமல் சார் படம், விஜய், எல்லா படமும் குறைஞ்சது ஒரு சேனல்ல ஒரு 1000-2000 தரமாவது ஒரு கம்மியா கண்டிப்பா. அப்படி பார்த்துருந்தா தியேட்டருக்கு ஏங்க வர்றான்? அது ஏன்னா இவன் தனியா உட்காந்து மறுபடியும் ரசிக்கிறத விட அந்த கிரௌடோட உட்காந்து ரசிக்கிற ரசிப்பு வேற. நீங்க டிவியிலே பார்க்கலாம். டிவியில கிரிக்கெட்டு ஒரு பால் வந்து எப்படி போட்டோம் எப்படி அவுட்டான்னு ஷார்ட் பை ஷார்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி போடுறான்ல, அது அங்க நடக்காது. ஒரு தடவை பார்த்தா அதோட முடிஞ்சுது. பட் அங்க ஸ்கிரீன் வச்சிருக்க அது வேற. ஆனா அந்த ஒரு பால் ஒருத்தர் அவுட் ஆகிறதுக்கு 39,000 பேர் எந்திரிச்சுன்னு கை தட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த என்டர்டைன்மெண்ட்டே வேற. அந்த மாதிரிதான் தியேட்டர் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற ஒரு கொண்டாடு. இப்போ ஒரு கோயில் திருவிழா எல்லா ஜனங்களும் சேர்ந்து தானே கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லா ரசிகர்களும் சேர்ந்து கொண்டாடுறது தியேட்டர். ஆனா கில்லி படம்லாம் 100 கோடி பெரிய விஷயம் அது. ஸோ எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜோதிடப்படி வந்து குரு பயிற்சி வந்து சினிமாக்காரங்க நல்லா இருக்கு. இப்ப நான் விரைவில் எதிர்பார்க்கறது எங்க படையப்பா கூட அப்படி வந்தாலும் இல்ல. ஆக்சுவலா நான் இப்ப அதான் கேட்க வந்தேன். சோ திரும்பவும் வந்து படையப்பா படம் வந்து 25வது ஆண்டு வருது. ஓகே. கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் வந்து ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க ஒரு பிரஸ் மீட்ல. சோ நானும் நிறைய நல்ல படங்கள் இயக்கியிருக்கேன். சோ என்னோட படமும் இந்த படம் வரலாம் வாய்ப்புகள் உண்டு. நல்ல படம் தான் அது. நிறைய நீங்க வந்து பழைய எனக்கு தெரிஞ்சு நல்ல படம் உள்ள எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், ரவிச்சந்திர படங்கள் கூட கொண்டு வரலாம், ஓடுங்கிறேன். அந்த படங்களும் இல்லைங்க, அந்த படங்களை இப்ப பிறந்த குழந்தைகளுக்கு தெரியாதுல்ல, இப்ப இருக்கிற யூத்துகளுக்கு தெரியாதுல்ல. அதை நீங்க தியேட்டர்ல போடும்போது ரசிப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. அப்புறம் 2வது பிளாக் அண்ட் ஒயிட்ல கலர் பண்றாங்க இப்போ. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் போய் புதியன கழிதலும் பழையன புகுதலும் ஆயிப்போச்சு. பழமொழியை மாத்திட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நிறைய தமிழ் படம் வந்திருந்தாலும் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் எந்த ஒரு படமும் பெருசா கொடுக்கல. ஆனா இங்க இருந்தோ வந்த மற்ற இண்டஸ்ட்ரியோடைய தமிழ்ல ரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள் பல கலெக்ஷன்ஸ் வந்து கூச்சிருக்கு. ஸோ அப்படி ஒன்று எக்ஸாம்பிள் வந்து நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லா தமிழ் மக்களுமே கொண்டாடின ஒரு படம் அது. ஸோ இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே அந்த அளவுக்கு கதை ஸ்ட்ராங்காக இல்லாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்கு. அது உண்மைதானா? இல்லை, எப்பவுமே சினிமா ஆரம்ப காலத்துலேருந்து சினிமாங்கிற ஜெயிக்கிறது வந்து ஸ்கிரிப்ட் தான், கதை திரைக்கதை தான். முதல்ல கதை, அது ஒரு நூல், அதில் போடுற முடிச்சு தான் திரைக்கதை. ஒரு நூலை முடிச்சு போட்டு மறுபடியும் எல்லாம் முடிச்சு அடிச்சு கிளைமேக்ஸ் முடிக்கிறது தான் வேலையை. ஸோ கதை திரைக்கிறது தான் ஜெயிக்கும். அது எப்பேற்பட்ட நடிகர் நடிச்சாலும் சரி. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ மலையாளத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 4 படம் ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கும், அதாவது ஜெயிக்குது. திறமையே இங்க தமிழ்நாட்டுல தமிழ் சினிமால வந்து என்ன கேட்டா வந்து ஸ்கிரிப்டை விட வந்து ஆர்டிஸ்ட நம்பி சினிமா எடுக்கிறது அதிகமாகி போச்சு. நடிகரை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தா அது வியாபார ரீதியா ஓடிரும்
அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு. நடிகரை நம்பி சினிமா கிடையாதுங்க. ஓகே. நடிகர்களும் கூட ஒரு பார்ட்டு தான். ம். ஒரு சினிமாவுக்கு மெயின் வந்து கதை, திரைக்கதை தான். புரிஞ்சுங்களா? அதை ஹேண்டில் பண்ற டைரக்டர், அந்த படத்தை தயாரிக்கும் தயாரிப்பாளர், ஓகே. மித்த எல்லாமே உள்ள பங்கு போடுறவங்க தான். ம். புரிஞ்சுதா? ஸ்கிரிப்ட் தான் ஜெயிக்கும். எந்த அது ரஜினி சார் படமா இருந்தாலும் சரி, எத்தனை ரஜினி சார் படம் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு? கண்டிப்பா. எவ்வளவு கமல் சார் படம், உலகநாயகன் படம் ஃபெயிலியர் ஆயிருக்கா இல்ல? தென் பட் அப்புறம் என்ன இருக்குதுல்ல? கதை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது திரைக்கதை, திரைக்கதை ரொம்ப முக்கியம். இப்ப ஆடியன்ஸ் எந்த மாதிரியான கதையை வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், ஆடியன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அஜித்தோ விஜயோ இல்ல ரஜினி கமலோ நடிக்கும் பொழுது ஒரு சீன்ல அவங்க பேசுற டயலாக் கிளாப்ஸ் பண்ணுவான். அந்த சீன்ல அவனுக்கு பிடிச்சது கிளாப்ஸ் பண்ணியிருப்பான். உனக்கு புரிஞ்சுதா? அப்புறம் அடுத்தது வந்து அவர் ஏதாவது காமெடியா பண்ணியிருந்தா கை தட்டி சிரிப்பான். இப்போ ஒவ்வொரு பிட்டா தான் ரசிச்சுட்டு வரான். ஆனா படம் முடிஞ்சு வெளியே வரும்பொழுது அந்த கதையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா தான் வெளியே போது படம் சூப்பரும்பான். விஜய் நல்லா நடிச்சிருக்காரு, அஜித் நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்ல மாட்டான். படம் எப்படி சூப்பர் அப்படின்ட்டு தான் போவான். அது காரணம் டோட்டல் ஸ்கிரிப்ட். அதில் வந்து அவர்கள் அந்த அந்த கொடுத்த வேஷத்தை சிறப்பா செஞ்சிருப்பாங்க. அதுக்குண்டான மாதிரியே தான் ரசிகர்கள் வந்து ஆரவாரம், வேற ஒன்றும் இல்லை. சினிமா ரீதியா எங்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு. தமிழ் படங்கள் இவ்வளோ புது படங்கள் எதிர்பார்க்கிறோம் நாங்க. ஆனா எல்லாமே வந்து ரீரிலீஸா தான் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நாங்க ஆல்ரெடி தியேட்டர்ல கொண்டாடி செலிப்ரேட் பண்ண படங்கள் திரும்பவும் தியேட்டர்ல நாங்க போய் பார்க்குறோம். அதற்கான விஷயமும் அதுவும் வந்து வசூல் ரீதியா நிறைய சாதனைகளை வந்து பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது என்னதான் நடக்குது இண்டஸ்ட்ரியில அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எங்களுக்கு வந்தது. அதற்கான தெளிவான விளக்கங்கள் இந்த ஒரு நேர்காணல கொடுத்ததுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். திருமண நாள் ஒன்று, இது ஃபர்ஸ்ட் தாலி கட்டும்போது நடந்ததுல, அது பழைய படம். இப்ப வந்து 60வது கல்யாணம் நடக்குது. அதுக்கும் கிரௌடு வரும், அதே சொந்த பந்தம் எல்லாம் வரும், அவங்களும் ஆரவாரமா இருப்பாங்க. சோ வந்து இது 60வது கல்யாணம் இப்ப நடந்துட்டு இருக்குது சினிமாவுக்கு. சோ அது சிறப்பா இருக்கட்டுமே. கண்டிப்பாக. அதாவது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், சினிமா அதுவும் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் பழசு புதுசுங்கிறதே கிடையாது. எப்பவுமே அது ஜென்ரல் தான். எப்பவுமே அது செல்லுபடியாகும். இன்னைக்கு தியாகராஜ பகதூர் சாங் கேட்கறவங்க இருக்காங்க. என்ன சொல்றீங்க? சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டு இன்னைக்கு கேட்கறாங்க. டிஎம் சாங் இன்னைக்கும் கேட்கறாங்க. எவ்வளவு பாடல் ஆசிரியர் வந்தாலும், எவ்வளவு பாட்டு எழுத வந்தாலும், எவ்வளவு மியூசிக் டைரக்டர் வந்தாலும் பழசையும் கேட்கறாங்களா இல்லையா? தென் பட் அதனால அதுக்கு அழிவு கிடையாது. அது என்னைக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு துறை வந்து இன்னைக்கு வந்து நல்ல மெருகேறிட்டு இருக்கு. புதுசா வர்றவங்களுக்கும் சரி, பழைய சினிமாக்காரன் இருந்தாலும் சரி, எல்லாருமே சிறப்பா இருக்கணும். என்னுடைய சினிமாக்காரனா கூட சொல்ல, நான் ஒரு ரசிகனாவே சொல்றேன். ஏன்னா ரசனை என்பது வந்து பொது. என்ன சொல்றீங்க? ரசனைங்கிறது வந்து பொது. அதுலயும் சினிமா ரசனைங்கிறது ரொம்ப ரொம்ப கிரேட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த சினிமா தொழில் வந்து நல்லபடியா வந்துட்டு இருக்கு. பழசுக்கே இவ்வளவு மரியாதை கொடுக்கும்போது நிச்சயமா வந்து நியூ கமர்ஸ்கள் நல்லா வரவேற்படுவாங்க. நம்ம ரசிகர்களை திடீர்னு தூக்கி விட்டுருவாங்க. திடீர்னு என்னடா படம் தின்றாங்க. அதனால சொன்னா திரைக்கதை ரொம்ப முக்கியம். ஸோ யாரா இருந்தாலும் வந்து கதை திரைக்கதை சிறப்பாக செய்தால் நிச்சயமா அதுல யார் நடிச்சாலும் சரி நிச்சயமா வெற்றி பெறும். இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக கலைஞர்களுக்கெல்லாம் இருக்கும். அப்ப அடுத்த வருஷம் என்ன ஆகுன்னு அப்படியெல்லாம் கேட்காதீங்க. இந்த வருஷத்துல நீங்க அடி எடுத்து வைக்கும் பொழுது அப்படியே இந்த வருஷத்துக்குள்ளே 100வது அடி போய் ரீச் பண்ணிடலாம். அப்புறம் கவலையே கிடையாது இல்லை. ஸோ அனைவருக்கும் மறுபடியும் வந்து இந்த சினிமா விஷயங்கள் மேற்கொண்டு என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது அப்பப்போ வந்து கலந்து பிரியா எப்படி என்ன விட போறது இல்லை. அவங்க கூப்பிட்டு சார் என்ன சார் இப்படி பேசுறாங்கன்னு ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க. நிச்சயமா வர உங்களோட கலந்துக்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து என்னுடைய கருத்து தான். என்னுடைய கருத்து. இதில் சிந்திக்கிற கருத்தும் இருக்கும், சிரிப்பான கருத்தும் இருக்கும், திட்டுற கருத்தும் இருக்கும். எந்த கருத்தா இருந்தாலும் நான் வந்து நிச்சயமா ஏத்துக்குவேன். ரொம்ப நன்றி. போயிட்டு வாரங்க. வணக்கம்ங்க. வரணுங்க. டாடா, பை பை.